பாபநாசம் படத்தோட பாடலாசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் முத்துக்குமார். அவரு சாங்ஸ் பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துடலாம். சார் படத்துல வந்து எந்த மாரியான பாடல்கள் இருக்கு? எந்த மாரியான வரிகள் எழுதியிருக்கீங்க? அ முதல்ல வந்து நான் கமல் சாருக்கு நன்றி சொல்லணும். இது என்னுடைய பாட்டு பயணத்தில முக்கியமான ஒரு படம். அ 2000 பாடல்கள் எழுதிட்டேன். 16 வருஷமா பாடல் எழுதிட்டுருக்கேன். முதல் முறையா கமல் சாருக்கு இந்த படத்தில தான் எனக்கு எழுதுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்தில மொத்தம் 2 பாடல்கள். அ அ மலையாளத்திலயும் 2 பாடல்கள் தான் இருந்துச்சு. 2 பாடல்கள்ல ஒரு பாடல் வந்து சந்தோஷமான பாடல். குடும்பத்தோட சுற்றுலா போற மாரியான பாடல். அது ரொம்ப மெனக்கட்டோம் அந்த பாடலுக்காக. ஏன்னா, படம் முழுக்க கமல் சார் வந்து முதல் முறையா நெல்லை தமிழ் பேசி நடிச்சிருக்காரு. அதனால இந்த பாடலும் நெல்லை தமிழ்ல வரணும்னாரு. அதனால இந்த நெல்லை தமிழுக்காக நான் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது. கமல் சாரும் வந்து ரொம்ப பாராட்டினாரு. 2வது பாடல் வந்து ஒரு சோக பாடல். கதையோடு கலந்த பாடல். அ அந்த பாடலும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. 2 பாடலுக்குமே ஜிப்ரான் ரொம்ப அழகா இசையமைச்சிருக்காரு. ஸோ பாடல் வரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே சூப்பரா எழுதுவீங்க. கமல் சாரோட இன்புட்ஸ் ஏதாவது இருக்கா? அ கமல் சாரோட இன்புட்னா வந்து முதல் பாடல் அப்போ அ அவர் சொன்னாரு, இந்த மாரி வந்து இதுக்கு வந்து நெல்லை தமிழ்ல வேணும். கொஞ்சம் ஜெயமோகன் சார், அப்புறம் சுகா அவங்க கூடலாம் கோஆர்டினேட் பண்ணிக்கங்கன்னாரு. அப்புறம் நான் எழுதி குடுத்தேன். அவர் ஒரே ஒரு இடம் மட்டும் தான் கரெக்ஷன் சொன்னாரு. நான் ஏட்டியன் கோட்டிக்காரா, எனை வெல்லும் வேட்டைக்காரன். ஆனா எனை வெல்லும்ன்றது கொஞ்சம் லிட்டரலா இருக்குன்னாரு. அப்புறம் அத ஏலான்னு மாத்தணும். மத்தபடி 2வது பாடல்லாம் நான் ஒரு 8 ஆப்ஷன்ஸ் எழுதி குடுத்தேன். பார்த்த உடனே எல்லாமே நல்லாயிருக்கு. நான் செலக்ட் பண்ணிட்டு மெயில் அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபுல் சாங்ஸ் 2 பேருமே வந்து கேட்டீங்களா? என்ன பாட்டு நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி எந்த மாரி ஃபீல் இருந்தது? இப்போ ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் எந்த மாரி இருக்கு? கண்டிப்பா. அது 2மே கதையோடு கலந்த பாடல். அதனால ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்க பாடலா கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கதை தெரியாது. ஆனா, நீங்க படம் பார்த்துட்டு திரும்ப பாடல் கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு